பாருமா குற்றாலம் போன சித்தப்பா மாதிரி உக்காந்துக்கிறாருமா. ஆஹா சாமிக்கு வசதியா இருக்கும், நீங்க எடுத்து உடனே தொடச்சு பாரு தபலாவை. யாருமா அது பொண்ணு பயங்கரமாகுது? ஆமா சேதலட்சுமி, பக்கத்து வீட்டு பொண்ணு சேதலட்சுமியா? ஆமா. Look very beautiful, very pretty, very nice dress. பார்த்ததே இல்ல ஏரியாவுல. ஹலோ நல்லா இருக்கீங்களா? எந்த மலேசியா கடையில அந்த சுட்டிங்க? இது மலேசியா ஆண்டியோட நைட்டி கீச்சி தச்சது. நைட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இத போட்ட உடனேதான் நான் ஒரு பெண்ணாவே உணர்றேன். உன்னி கோயிந்தே எப்படி இருக்கீங்க? போன சம்மர் ஹாலிடேல பார்த்தது ஒரு மாதிரி இருக்கு. அது மாஸ். நான் மாதிரி இருந்தாலும் ஃபுல்லா க்ளீன் ஷேவ்ல டைட் ஆகறாரே சார். நக்கல்யா அவனுக்கு. அண்ணு மாதிரி எப்படி இருக்கீங்க? இது சூப்பர் அப்பு. பாபு பூனையோட வந்துக்கிறாரு இன்னைக்கு. மாக்கப் பண்ண எப்படி இவ்வளவு ஸ்டைலா எங்காவே எப்போதும் என்றும் 16 மாதிரியே இருக்காங்களே என்ன? சூப்பர் வா. 5000 இன்கிரிமென்ட். ஓகே தேங்க் யூ சார், வாங்கிக்கிறேன். சீக்ரெட் கேட்டுட்டு வாங்க, அத நாங்க ஃபாலோ பண்ணிக்கிறோம்னு சொல்லிருக்காங்க. ஐயோ ஐயோ 3 நாளைக்கு முன்னாடி வச்ச ரச சாதத்தை 3 வேளை சாப்பிடணும். பல்லு விளக்கவே கூடாது. கோடி ரூபா கொடுத்தாலும் சில விஷயங்களை நான் செய்ய மாட்டேன். அதுல முதல் விஷயம் இது. நல்லா பசிச்சாலும் பாதி வயிறு மட்டும் சாப்பிட்டுட்டு மீதியை காக்காக்கு வச்சுட்டு போயிடு. இது பண்ணினாலே போதும். ஏதோ பேசினே மனசுல பட்டது. பிரியங்கா அக்கா வந்து எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, ஏன் இந்த அக்காவை மட்டும் பிறந்ததுல இருந்து அக்கான்னு கூப்பிடுறாங்க? இதான் நான் கண்டுபிடிச்சது. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான். எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. கேக்குறாங்களா? நானும் அததான்ப்பா கேக்குறேன். பிறந்ததுல இருந்து என்ன எல்லாரும் அக்கா அக்கான்னு கூப்பிட்டு அக்கானே என்ன பிராண்ட் பண்ணிட்டாங்க. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. ஆண்டி தெரியுமா? அது என்னப்பா என்ன கொஞ்சம் கலாய்க்கிற மாதிரி இருக்கே. இல்ல டைரக்டாவே கலாய்க்கறாங்க தெரியும். ஓகே சாரி. ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கறான்டா. கூட தெரியல, நீங்களே என்ன கலாய்க்கிறீங்க? இப்படி ஒண்ணு போகுதா? ஓகே ஓகே, நானும் ஒரு 2-3 பேருக்கு நானும் ஜிபே பண்ணிருக்கேன் மாக்காப்பா. என்னடா வந்து போய் நான் நீ அப்படியே பழகுறோம். இதெல்லாம் உனக்குதான். இந்த புடி. நான் மாக்கா பண்ணனே சப்போர்ட் பண்ணி பேசினுக்கிறீங்க. எங்க அக்கா இருக்காங்களே, நான் இருக்கேன் எங்க அக்காக்கு சப்போர்ட். வாடா வெட்டுப்பிலி, வா வா வா. சப்போர்ட். எனக்கு அண்ணா இருக்காங்கல்ல. அண்ணன் இருந்தா என்ன பிரயோஜனம்? சும்மா நின்னுதான் இருப்பாரு. எங்க என்னடா பொசுக்கு மலையாளம் பேசிவிட்ட? எங்க அக்கா பத்தி உனக்கு தெரியாதுல? எங்க அக்கா நான் இதெல்லாம் மெசேஜ் அனுப்பலாம். மெசேஜ் அனுப்பலாம். கொய்யால கொய்யா கொய்யா கொய்யால என்னய்யா இதெல்லாம்? எப்படி எல்லாம் ஃபீல் பண்றீங்க? அவங்க கூட உள்ள எல்லாமே ஃபைனல்ஸ்லாம் போயிருக்காங்க தெரியுமில? தம்பி மைனஸ் ஜிபே பண்ணுவேன் தம்பி. அக்கா நான் என்னடா அவார்டா கொடுக்குறாங்க? இப்படி ஆக்ட் பண்றியா? அவனு பைக்ல இப்படி சைடா போவல போட்டு வரேன். ரொம்ப பயங்கரமான சாரோ. உனக்கு எனக்கும் பகதான். பாம்பு தீண்டியே தீரும். மூஞ்சிலாம் நல்லா பல பலன்னு இருக்குதுண்ணா உனக்கு. தம்பி இஸ் இட் உனக்கு சப்போர்ட் பண்றேன். சொல்லு சொல்லவா? அவனுக்கு சப்போர்ட் பண்றியா? இல்ல உங்களுக்கு தான். எனக்கு தானே. ஓகே. நான் டெக்னிக்கல் அடிக்கிறாங்க. என்னடா சொல்ற? அண்ணே அவர்ட்ட வாங்குன காசுக்கு ஏணி சின்னத்துல ஒரு குத்து. உங்ககிட்ட வாங்குன காசுக்கு தென்னை மரம் சின்னத்துல ஒரு குத்து. ரேஞ்ச் அண்ணாவோட ரேஞ்ச் மாதிரியே நம்மளும் இருக்கலாம்னு ஒரு கான்ஃபிடன்ஸ். கையில இருந்து பவர் வருதா? காயின்ஸா விழும்பர். யாரு அவன்? என்ன மந்திரம் ஏதாவது தெரிஞ்சு வச்சிருக்கானா? சரி இப்ப சீர்காழில இருந்து வந்திருக்கீங்க. என்ன சாமி பாட்டானிக்கு? இல்லனா ஃபோக் சாங். ஃபோக் சாங். நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. ஜட்ஜஸ் நீங்க தான் சொல்லணும். முதல்ல யாரை பாட கூப்பிடலாம்? விமாட்டி சட்டை. ஏய் ஹாய் சலோ. கேக்கல சத்தமா. ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். ஏய் தம்பி யார் வர போறா? நீயே சொல்லு. செல்ல குட்டி பொண்ண காண சிலையாக உள்ள என்ன நிறைய இருக்குது. தங்கம்னால தங்க சாதாரண தங்கம் இல்லங்க. 58 கேரட் இருந்த சொக்க தங்கம். அந்த லவ் 2 பேரும் வார்த்தையில பரிமாறிக்கிட்டாதானடா அந்த காதல் வளரும். பூஜா லட்சுமி எப்படி இருக்கற? நல்லா இருக்கேன். யாப்பா நல்லா இருக்கறாரா? ஆல் குட். சாந்திரானா அங்க கடை பக்கம் வர மாட்டாரு இப்பலாம். வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது?
நீ வந்துட்டு போக வேண்டியதானே? ஒரு ரவுண்ட்ல ஒரு ஆள் தான். ஸ்வேதா லட்சுமி பூஜா லட்சுமி 2 வேணுமா? ஓ அது இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே, அடேங்கப்பா. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அம்மா நீ எல்லாம் வந்து பார்த்தனா நான் வந்து ஸ்கூல் படிக்கும் போது நீ எல்லாம் அப்பதான் ஹாஸ்பிடல்ல குவான் கத்திந்த உன்னால முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேக்குறதே தப்பு. நான் அப்படிலாம் பார்க்க மாட்டேன். அண்ணா மாதிரி இல்ல அப்பா மாதிரி. அப்பா மாதிரியோ அண்ணா மாதிரியோ விட்டானா சாம்பார் ஆப்பு எனக்கு. பாட்டு பாட போறமா இன்னைக்கு? நான் வந்து என்ன நீ ஏரியா பொண்ணு மாதிரியே பேச மாட்டேன். நானா வாருங்கள் சுவாமி என்ன பாடல் வேணும்? என்னோடு வா வீடு என் வீட்டை காதல் காதல் என்ன என்னோட வீடு வரைக்கும் உனக்கு கண்ணு தெரியாதா? உன புடிச்சு இது போடுமாங்களா? டேய் பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு ஏண்டா பே பீங்கிள்ஸ். கை நிறைய கண்ணாடி வளையல் சத்தம் இறங்கி ஏதாவது செய்யலாமான்ற அளவுக்கு கோவம் வருது. அந்த அளவுக்கு கோவம் வருது. அவன் இருக்கானடா அந்த கேம்ல. ஆமா இன்னைக்கு நான் பிளாக்க ஒரு ஃபேன்சி ஸ்டோர் கிட்ட பாத்துருந்தேன். வேலை அவனா இருப்பானோ? ஒருவேளை இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோ. பசங்களாம் ஃபேன்சி ஸ்டோருக்கு போக மாட்டாங்களா என்ன? போக மாட்டாங்கன்னு இல்ல, ஏன்னா சாய்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு அதனால சொன்னேன். ஓ நீ அப்படி வரியா? சரி யாரா இருக்கும்? தெரியலையே. தெரியாது தெரியாது தெரியாது. என்னடா தெரியாது? யோசிச்சு பாருமா. நீ கோவிந்தனா கூட இருக்கலாம். அவர் அவங்க ஏரியா ஆண்டிங்க இது மாதிரி தான் கிஃப்ட் பண்ணுவாரு காஸ்ட்லியா. போய் 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 இல்ல பா சுத்தி கேமரா வச்சிருப்பாங்க. நீங்க தான் இந்த சீசனோட டூட் அப்படின்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கீங்கன்னு நியூஸ் வந்திருக்கு. கிரிகால சோனா அவன் கிறுக்கு பிடிச்சி கியூல நின்னுட்டு இருக்கான். ஏப்பா அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லையே. இல்ல எல்லா பொண்ணுங்களும் உன்னை பத்தி தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. நீங்க அவங்கள தான் கேக்குறோம். எனக்கு கேட்டீங்கன்னா சாரி எனக்கு தெரியாது. கோப்பா போஸ் கூட பார்க்கலாம். அங்க பாரு அவன் போஸ் எப்படி தூக்கிட்டு இருக்கான் பாரு. நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. அதை விட இது நல்லா இல்ல. டேய் உனக்கு வெக்கமே இல்லையாடா? ஐய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. பல்லு டேய் கேஷவ் ஒரு போஸ் குடுறா. இப்ப பாரு டக்குன்னு பண்ணுவான் பாரு. சூப்பரா டேய் வேற லெவல்டா. அட பாவி ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அதாவது 2 வருஷம் கழிச்சு உங்களை பாக்குறோம். நீ எவ்வளவு மிஸ் பண்ணீங்க சொல்லுங்க சார். ரொம்ப மிஸ் இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ காமிச்சிட்டா. ஆமா இந்த சீசன் நீங்க 4 பேருமே ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க. எங்களுக்கு டீம்லாம் வந்து சொல்லிட்டு போனாங்க. என்ன கதை ஏது கதை? சொல்றேன் மக்களுக்காக சொல்றேன். ஆக்சுவலி ரொம்ப ஜாலியான புது ஃபார்மேட். நாங்க இனிமே போட்டி போட தேவையே இல்ல. ஓஹோ கதை இப்படி போகுதா? கமெண்ட்ஸ் கொடுக்கிறதுல ஏதாவது புது ஃபார்மேட் இருக்கா மேடம்? ஆஹா இல்லங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்களே. என்னடா பொழுது போயிருச்சு ஒண்ணு நடக்கலையேன்னு பார்த்தேன். நடந்துருச்சு. பாடும் போதே நீங்க கமெண்ட்ஸ் கொடுக்கலாம்ல மேடம்? நல்லா இருக்குமே மேடம் அது. அது ஏன் நீங்க ட்ரை பண்ணல? ஆடினப்புறம் கமெண்ட்ஸ். டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ஆடினப்புறம் கமெண்ட்ஸ் கொடுக்கறதுக்கே நீ காதுல போனை வச்சு. மேடம் நடுவுல பிஜிஎம் சும்மா தானே போயிடுது. அப்ப அந்த சமயத்துல பேசுறீங்க மேடம். என்ன ஒரு புத்திசாலித்தனம். புதுசா வேற ஏதாவது கத்துக்கிட்டு இருப்பீங்களே சார் ஜப்பான் போனா? இல்ல புது டான்ஸ் ஸ்டெப் கத்துக்கிட்டீங்களா சார்? ஒரு கதக்கலையும் ஒரு கராத்தையும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கலையை உருவாக்கி வச்சு. சீசன் 9ல பெனி சாரோட சிக்னேச்சர் ஸ்டெப். ஐயோ உன்னி சார் இந்த ஸ்டெப் எப்படி போடுவாருன்னு க்ளோஸ் அப்ல பாக்குறதுக்கு நான் எக்ஸைட்டடா வெயிட் பண்றேன். தலைவா பாருங்க. ஸ்வேது பிரியா இங்க ஒரு ஆள் மட்டும் இந்த ஜட்ஜ் வந்தா போதும். டாப் கியரை போட்டு மேல தூக்குமா. வேற யாரு வந்தாலும் எனக்கு கவலை இல்லைன்னு சொன்னாங்க. அது யாரோ கண்டேன் காதலில் விழுந்தேன் உயிருடன் கலந்து விட்டேன். ரொம்ப குஷியோ. ரொம்ப நேரமா ஜட்ஜஸே சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா ஃபார்மேட் மாறிடுச்சு. என்னத்தை மாத்திருக்கோம்? எல்லாரும் எப்படி திரும்பி நின்னு பாட போறாங்க.